வணக்கம் தமிழ் மக்களே. புலிகள் வளமுறை புலிகளின் தேசமாய் ஒரு புதிய முயற்சி. எனக்குமே நம்மளோட மறை என்பது நமக்கு முக்கியம். எப்பொருள் யாராவது வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஓகேங்களா? நானும் பல விடயங்களை சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய நண்பர்கள், நாம் தமிழ் கட்சி சார்ந்த நண்பர்கள், இதர கட்சி சார்ந்த நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், அப்புறம் அரசியல் வித்வான்கள், பொருளாளர்கள் எல்லாருமே நிறைய விடயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நன்கு ஆராய்ஞ்சு ஒரு முடிவு வாங்க. ஓகே, இன்னைக்கு போகி திருநாள், நல்ல ஒரு நாள். இன்னைக்கு வந்து என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி ஒரு வசனத்தை வச்சுக்கின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பல பொருட்களை எரிக்கிறோம், பல துணிகளை எரிக்கிறோம். இப்போ விவேக் காமெடி எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு படத்தில் விவேக் என்ன பண்ணுவார்னா ஒரு வயசான கட்டையத்துக்கு போய் இருக்க போவார். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது இதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடைமைகளை வந்து என்னன்னா ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு குழந்தைகளுக்கோ அல்லது ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கோ முதியோர் இல்லங்களில் இருப்பவங்களுக்கோ இல்லை தெரு ஓரங்களில், அதுவும் நகரப்புறங்களில் நிறைய பேர் தெரு ஓரங்களில் துணியே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு துணியாக கொடுக்கலாம். மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, மூளை வளர்ச்சி குன்றியவங்களுக்கு, அது எப்படி சொன்னால் அந்த அவங்கள அப்படி சொல்லக்கூடாது, தான் சொல்கிறேன், பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட அந்த துணியை கொடுக்கலாம், தப்பே இல்லை. அவங்க போட்டுக்குவாங்களோ இல்லையோ, அவங்க நம்ம போட்டுவிடுவோம், தவறு இல்லை. ஒரு சில படங்கள் அந்த சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படத்துலலாம் திரு விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பார். அந்த சீன் வந்து அவர் பண்ணுறாரோ பண்ணலையோ, அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். அது ஒரு நம்மளுக்கு ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எரிக்கிறப்போ ஏற்கனவே நம்ம காற்று ரொம்ப மாசடைந்திருக்கு. இப்போது இன்னும் அதிகமாக மாசடையும். அது தேவையில்லாத ஒரு இது தானே. நம்ம காற்று ஏற்கனவே மாசடைந்ததுக்கு காரணம் வந்துன்னா நம்ம வந்து மரங்களை வளர்க்காம இருக்கிறது தான். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு 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 10 ரூபா தான் வரும். இங்கே அரசு மருத்துவமனைகள்லாம் போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் தருவாங்க. ஒரு செடியை வாங்கி வைக்கலாம், அல்லது அப்படின்னா ஒரு மரத்தை வாங்கி வச்சு நம்ம காற்று மாசை குறைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே நம்ம கொரோனா அது இதுன்னு சொல்லி நோய் தொற்றுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். அப்போது இந்த நேரம் பார்த்து நம்ம இது மாதிரி பண்ணி இருக்க காற்றை மாசடைய இல்லாமல் ஒரு மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதை நல்லா இது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதை நீங்கள் மனசில் கொண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பாட புத்தகங்கள் உங்களால் முடிஞ்சால் பாட புத்தகங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. பழைய புத்தகங்கள் எங்கேயாச்சும் கிடைக்கும், பழைய புத்தகங்களில் கிடைக்கும். கட்டாயமாக நிறைய பேர் ஐசி இது பண்ணுறோம், அது இது பண்ண போட்டுருப்பீங்க. அதை வாங்கி இந்தாண்ட கொடுங்க, ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பல அரசியல் பிரமுகர்கள் நிறைய விடயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ தேர்தல் கிளம்பு சூடு பிடிச்சிட்டே இருக்கு. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகலை, அதாவது எனேபிள் பண்ணப்படல. யூடியூப் நிறுவனம் என்னைக்கு எனேபிள் பண்ணுதோ அதுக்கப்புறம் செய்தி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய புலிகளின் தேசம் செய்திகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த புலிகளின் தேசம் செய்திகள் வந்து என்னென்னா எழுத்து வடிவில் என்னுடைய கம்யூனிட்டி பேஜில் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அடிக்கடி பேஜில் போட்டுகிட்டே இருப்பேன். அனுதினமும் நடக்கின்ற டிஆர்பி ரேட்டுக்காக பொது ஊடகங்களாக ஒதுக்கப்படுகின்ற பல செய்திகளை என்னுடைய கம்யூனிட்டி பேஜில் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புலிகளின் தேசம் என்றும் உங்களோட உறக்க சொல்லடா தமிழா. உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். தமிழன் என்பவன் யாரையும் அழிக்க பிறந்தவன் அல்ல, வாழ வைக்க பிறந்தவன். நன்றி.